பதிவை பார்க்க வந்திருக்கும் சக்தி கிச்சன் நண்பர்களுக்கு வணக்கமும் நன்றியும். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் பீட்ரூட் அல்வா. அதாவது தேங்காய் பால் பீட்ரூட் அல்வான்னு சொல்லிவிட்டு நானே திகச்சு போய் தான் நிற்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் பாலை அடுப்பில் வச்சு தனியாக கொதிக்க விட்டாலும் சரி, சீனி போட்டு கொதிக்க விட்டாலும் சரி, பீட்ரூட் போட்டு கொதிக்க விட்டாலும் சரி, திரிஞ்சிரும். எதோட போட்டு கொதிக்க வேக வச்சாலும் திரிஞ்சு போயிடும். எங்கே எத்தனை திரிஞ்சிச்சுன்னு கேட்குறீங்களா? நானே டிஷ்ஷோட பேரை சொல்லிட்டோமே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திகச்சு போய் இருக்கேன். இதில் நீங்கள் இப்படி கேட்டால் நான் என்னத்தை பதில் சொல்கிறது? எப்படியாவது தலையை கொடுத்தாச்சு, வாக்கும் கொடுத்தாச்சு. அதனால் இந்த தேங்காய் பால் வச்சு தான் இந்த பீட்ரூட் அல்வா செய்ய போகிறோம். இந்த பீட்ரூட் அல்வா கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசுலேயே நான் பத்திரிகைகளை பார்த்து செஞ்சுருக்கிறேன். அப்போ இந்த தேங்காய் பால் செய்யலை. அதை நீங்கள் யாரும் பார்க்கவும் வாய்ப்பில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 40-45 வருஷம் ஆச்சு. அப்போ இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்களும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது செஞ்சாகணும். இந்த தேங்காவை துருவி பால் எடுக்கணும் முதல்ல. அப்புறம் பீட்ரூட்டை தோல் நீக்கி துருவிக்கிறணும். அப்புறம் இந்த சர்க்கரை இது வேணும். அப்புறம் மற்ற இந்த ஜோடனைகள்லாம் செய்யணும்ல, அதுக்கு இந்த முந்திரி, கொஞ்சம் நெய், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த பீட்ரூட் அல்வா எல்லாருமே செய்வாங்க. தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருப்பாங்களா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொஞ்சம் மாறுபாடாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு செஞ்சேன். மாறுபாடாக செய்ய போகிறேன்னது என்ன பண்ண மாறுகை வாங்க போதோ என்னமோ தெரியல. சரி, இப்போ மத்தியான சமையல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் முடியட்டும், அப்புறமா பார்க்கலாம். சரியா? தேங்காய் பால் பீட்ரூட் அல்வா செய்ய போகிறோன்னு சொன்னோம் இல்லையா? மதியம் சாப்பிட்டு அப்புறம் செய்வோன்ட்டு மதிய சமையல் முடிச்சுட்டு வந்தாச்சு. சமையல் முடித்து சாப்பிட்டுட்டு ஜீரணமாகி வந்தாச்சு. ஒன்றும் பெரிய சமையல்லாம் இல்லை. நேற்று வச்ச சாம்பாரும் இன்றைக்கி பொரியல் செஞ்ச கேரட்டும் தான், அவ்வளோதான். அப்புறம் பார்த்து இந்த தேங்காய் பாலுக்கு என்ன பண்ணது, 1வது பால் 2வது பாலெல்லாம் எடுக்க வேணாம், மொத்தமாக ஒரே பாலாக எடுத்து அப்படியே விடுவோம், உள்ளபடி இருக்குன்னுட்டு எடுத்தேன். அதுக்காக கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் ஜாரில். அது பாருங்கள், அந்த சொல்லுவாங்கல்ல, பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு, அது மாதிரி எங்கள் வீட்டில் பாலாறு ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் மிக்சி ஜாரில் இருந்து அப்படி ஓடிச்சு. அதுக்காக அந்த டிஷ்யூ பேப்பரை போட்டேன், அது பூரா நனைஞ்சிருச்சு. அதை கொஞ்சம் தொடச்சிக்கிறேன், அவ்வளோதான். அது டிஷ்யூ பேப்பர் தேங்காய் பால் அந்த தண்ணியை தான் உறிஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் உருக்குன நெய், அப்புறம் சீனி, 4 ஐட்டம் 5 ஐட்டம் கரெக்டாக. இவ்வளோ தான் தேங்காய் பால் செய்கிறது. தேங்காய் பால் பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு. இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உருக்காத நெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் முதல்ல கொஞ்சம் உருக்கி அந்த இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அது பின்னாடி லாஸ்ட்டில் ஊற்றுறது. இப்போ ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை வதக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிருவோம் முதல்ல. இப்போ இதில் நெய் உருகிருச்சு பாருங்கள். நமக்கு கொஞ்சம் போல் போதும் முந்திரி. அதை போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். அது போட்டதுமே செவந்துருச்சு, ஏன்னா சட்டி ரொம்ப காஞ்சிருச்சு. முந்திரியை வறுத்து எடுத்தாச்சா? இனி என்ன செய்கிறதுனா, பீட்ரூட்டை போட்டு வதக்குவோம்.
கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும். அந்த கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு இருக்கும். இது வந்து கேரட்டை விட கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். ஒரு காரல் தன்மையும் இருக்கும். கேரட் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். இதில் வந்து இனிப்பும் ஒரு காரலும் இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் அதில் தேங்காய் பாலை ஊற்றி செய்யலாம். இப்படி வதங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு விஷயம், இப்போ இங்கே வந்திருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சந்து இருக்குங்க. அந்த சந்தில் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த சந்து முடிவில் ஒரு ரோடு இருக்குது, ஒரு தெரு, நல்ல தார் ரோடு இருக்குது, 2 பக்கமும் கடைகள் இருக்கிற ஏரியா. அந்த கடைக்கு போகிறதுக்காக அந்த சந்து வழியாக நான் போனேன். இந்த பக்கமும் வீடுகள். அந்த வீடுகள் அதில் சந்தில் 3/4 பகுதி வரைக்கும் வீடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு கோவிலோட சுவர் தான், மதில் சுவர் தான் இருக்குது. வாசல் வந்து ரோட்டை அந்த பக்கம் பார்த்து இருக்குது, கிழக்காமல் பார்த்து இருக்குது. இந்த பக்கம் வந்து அது என்ன பில்டிங்னு தெரியல, அதுக்கும் சுவர் தான் இருக்குது, வாசல் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வாசல் மட்டும் க்ளீனாக வச்சுக்கிறாங்க, குப்பை எல்லாம் அங்கே கொண்டு போய் போட்டுறாங்க. அவங்க இருக்கிற தெரு தான், ஆனால் கொஞ்சம் கால்வாசி தூரத்தை, அது கோவில் வேறு இருக்குது. நல்ல வேளை கோவிலுக்கு வாசல் இந்த பக்கம் இல்லை, சுவர் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து கிரில் போட்டிருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் சுவர், கொஞ்சம் தூரம் கிரில்லு. அது வழியாக சாமிலாம் தெரியும். பார்த்தா சோறு, வேஸ்டான சோறு, குழம்பு எல்லாம் அங்கே தான் கொட்டி வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து சாமி வந்து எப்போவோ எந்திரிச்சு ஓடி இருப்பாருன்னு தெரியும். ஆனாலும் அங்கே போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை தான் இது. இப்படியா இன்னொரு கதையும் சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்து நான் வந்து இந்த தேங்காய் பாலை ஊற்றுறேன். முக்கால்வாசி ஊற்றியிருக்கேன், ஒரு கால்வாசி இருக்குது. ஏன்னா பசும்பால் அளவுக்கு தேங்காய் பால் சூடு தாங்குமான்னு தெரியல. எப்படியானாலும் சரி, சாப்பிட தான் போகிறோம். அப்படியே வேகட்டும். இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் முன்னாடி நான் ஒரு ஊருக்கு வாழ்க்கைப்பட்டு போனேன்னு சொன்னேன் இல்லையா. அந்த ஊரில் ஒரு சந்து இருந்துச்சுங்க. நான் போகும்போதே அதுக்கு பேர் வந்து மூத்திர சந்து. நீ இப்போ என்ன செய்கிற, என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு விழிப்புணர்வு வேணும், அதுக்கு தான் எதை எங்கெங்கே போடணுமோ அதை அங்கே போடணும், அதுக்காகத்தான் சொல்கிறேன். வந்து ஒரு அது போக எது எப்போ மாறும்னு சொல்ல முடியல, எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்ல முடியல. பார்த்திங்கன்னா அந்த சந்து ஒன்று நான் வாக்கப்பட்டு போன ஊரில் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதுக்கு பேரே மூத்திர சந்துன்னு பேர். வடிவேலு சொல்வார்ல, ஏதோ 30 பேர் சேர்ந்து மூத்திர சந்தில் வச்சு குத்துன்னு குத்தினாங்கன்னு சொல்லிட்டு, அது மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி போகிறவங்களும், கன்னியாகுமரியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு டூர் போகிறவங்க, மற்ற சாதாரண பிரயாணிகள் இல்லை, டூரிஸ்ட் பஸ் வரும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த மூத்திரச்சந்து தான் வந்து அப்போ பொது கழிப்பிடமெல்லாம் இல்லை. அந்த மூத்திரச்சந்து தான் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம், டாய்லெட் எல்லாம். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனேன்னா அந்த சந்து வந்த உடனே மூக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே திடுன்னு ஓடுவேன். கண்ணை மூடிக்கிட்டு சென்ட்ரலாக நடுவால் ஓடுவேன், 2 பக்கமும் பார்க்க மாட்டேன், அப்படி ஓடுவேன். அந்த மாதிரி இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 35 வருஷம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஒரு 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 வருஷம் இல்லை, ஒரு வருஷம்தான் அம்மா. அந்த சந்துக்கு பேர்
சந்தைக்கடை சந்தான் அவ்வளோ தூரம் அது டெவலப் ஆகி இருக்குது. அது எப்படி இருந்துச்சுன்னு நினச்சி பார்த்தா நாங்களாம் பாவம் பண்ணியிருக்கோம் அந்த காலத்தில். அதனால் அந்த பாதையில் போனோம் வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ 2 பக்கமும் அந்த சந்தில் கடைகள் உருவாகி இருக்குது. சனிக்கிழமை சந்தை போடும்போது அது ஏரியா கஜ 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 கஜன்னு ஜெகஜன்னு ஜெகஜோதியாக இருக்குது. அப்படி இருக்குது சந்தைக்கடை. சந்துன்னு வச்சுருக்குறாங்க அந்த வீட்டுக்கு, அந்த ஏரியா சந்துக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா அங்கே தான் பழங்கள் எல்லாமே, காய்கறி அது இதுன்னு எல்லாமே வச்சுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் இருந்த தேங்காய் பாலையும் நான் ஊற்றிடுறேன். அப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ இத்தனை வருஷத்தில் அது அப்படி இருந்தது மாறுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகி இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி எல்லாம் ஓரளவு நல்லா இருக்குன்னு வைங்களேன். இந்த இது சொல்லுவாங்கள்ல, அது மறந்துட்டேன் அந்த வார்த்தையை. சரி, அப்புறமா ஞாபகம் வந்தால் கட்டமைப்பு, ஒரு ஊரோட கட்டமைப்பு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்களா இன்னொரு இது, அதையும் மறந்துட்டேன். கொஞ்சம் நேரம் வச்சுட்டு சொல்கிறேன். நல்லா இருக்குது. வந்து தேங்காய் பால் தனியாலாம் பிரியலை, நல்லா இருக்குது. ஆனால் இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இன்னும் சுகர் போடும்போது, சீனி போடும்போது அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு ரெடி ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்னொன்று ஞாபகம் வந்துடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என்னோடய மகளோட வீட்டுக்கு நான் போவேன், பேரனை பார்க்குறதுக்காக போவேன். அப்போ வந்து என்ன செய்வேன், இந்த சந்து வழியாக வராமல், அப்போ வந்து அந்த சந்து அப்படி தான் இருந்துச்சு, ஓரளவு சுமாராக இருந்தது. அதனால் நான் என்ன செய்வேன், அந்த சந்து ஆரம்பிக்கிற இடத்துல இன்னொரு பாதை கட்டாகி போகும் வேறு பக்கம். அது வந்து ஹைஸ்கூலுக்குள்ளே போகிற பாதை. கொஞ்சம் தூரம் போகணும். போன உடனே ஹைஸ்கூலோட பின்பகுதி அது வந்து துறவையாக கிடக்கும். அதாவது திறந்து கிடக்கும், கட்டடமும் இல்லாமல் கேட்டும் இல்லாமல் அப்படியே திறந்து கிடக்கும். அதுக்கு எதிராகவே இந்த ஹாஸ்டல் இருக்கும், சின்ன பிள்ளைங்களோட தங்கி இருக்கிற ஹாஸ்டல் இருக்கும். உண்டுறையோர் விடுதின்னு சொல்லுவாங்கள்ல, பையங்களோட ஹாஸ்டல்னு நினைக்கிறேன். பெண் பிள்ளைங்களோட ஹாஸ்டல் வந்து நாங்கள் இருந்த வீட்டு முன்னாடி இருந்தது. ஆமாம், ஆண்களோட ஹாஸ்டல்னு நினைக்கிறேன், பாய்ஸோட ஹாஸ்டல். அது வழியாக போய் ஹைஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சு ரொம்ப சுற்றணும். இந்த மாதிரி போகணுன்னா இடுப்பில் பையனையும் பேரனையும் வச்சுக்கிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் அதுலேயும் ஒரு இது பார்த்திங்கன்னா, அந்த கால நேரத்தில் போகும்போது சொல்லவே முடியாது. இது இப்போ ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. நான் முதல்ல சொன்னது வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி. இது ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஹைஸ்கூலுக்கு போகிற அது வழியாக தான் இந்த பக்கம் இருந்து போகிறவங்க மெயின் வாசல் வழியாக ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைங்க அந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் இருந்து போகிற பிள்ளைங்க இந்த பின் வழியாக போவாங்க. அது மாதிரி நானும் வந்து இந்த பின் வழியாக போய் ரொம்ப சுற்றி வீட்டுக்கு போவேன், இந்த சந்துக்குள்ளே போகிறதுக்கு அருவருப்பாக இருக்குன்னுட்டு. அப்படி போனோம்னா இங்கே அதை விட கேவலம். ஆண்கள் தான் காலையில் எழுந்திரிச்சு காலை கடன் எல்லாம் முடிச்சு வச்சுருப்பாங்க. கண் கொண்டு பார்க்க முடியாது, மூச்சு விட முடியாது. அது வேற குழந்தைய வேற தூக்கிட்டு போகிறோமேன்ட்டு அந்த இடத்துல போகும்போது என்னோடய சேலையை அவன் என் பேரனோட மூஞ்சியில் போட்டு அவனை மூடிட்டு தூக்கிட்டு வேகமாக நடந்து கடந்து போவேன். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் எதிர்த்தாப்பில் வந்தார் ஒருத்தர். பார்க்கும்போது நான் இப்படி மூக்கை மூடிக்கிட்டு போகிறத அப்படியே பார்த்தார். நான் அவரை பார்த்ததுமே அவர் வந்து கொஞ்சம் பள்ளியில் கொஞ்சம் பெரியவராக இருப்பாருன்னு நினச்சேன். ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆசிரியராக இருக்கலாம். அதனால் நான் பார்த்துட்டு இப்படி இருக்கே சார் பசங்க போகிற வழி அப்படின்னு சொன்னேன். என்னம்மா செய்கிறது, ஜனங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு சொன்னார். நீங்கள் நினச்சா முடியாததா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நீங்கள் நினச்சா முடியாததான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 2 நாளில் அந்த பாதையில் காம்பவுண்ட் சுவர் கட்டி கேட்டு போட்டாங்க. இது எனக்கும் ஆப்பு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு, நான் போக வர முடியாமல். ஆனால் அந்த கேட்டு வழியாக பிள்ளைங்க போகிற நேரத்தில் போகலாம்
கேட்டு வழியாக. ஆக நான் சொன்ன ஒரு வார்த்தை அந்த ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அவருக்கு கொஞ்சம் ஸ்கூலில் கொஞ்சம் பெரிய இதில் பொறுப்பு வகிக்கிறவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொன்ன 2 நாளில் சுவர் கட்டிட்டாங்க, கேட்டும் போட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒருத்தர்கிட்ட தனிப்படையாக சொன்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இப்படி ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயம் சொன்னோம்னா அது நடக்காமல் போகுமா, அது எத்தனை பேர்கிட்ட போய் சேரும், அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி இடங்களில் சொல்கிறது நல்லது அப்படின்னு தெரியுது. அதனால நான் சொன்னேன். ஏன்னா எத்தனையோ வியாதிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொத்து கொத்தாக உயிர்களை கொண்டுக்கிட்டு தான் இருக்குது இல்லையா. காலரான்னு ஒரு நோய், அது அதுவும் கொத்து கொத்தாக தான். ஏன்னா தொற்று நோய்கள் தான், தண்ணியில் தொற்று இருந்துச்சுன்னா காலரா வரும். இப்போ அதெல்லாம் ஓரளவு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்சிருக்குல்ல, ஓரளவு ஒழிஞ்சே போச்சு. அப்புறம் டிபின்னு வந்துச்சு. இப்படி அப்புறம் பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துச்சு. இதெல்லாமே தொற்று தான். அப்புறம் இன்னமும் மெட்ராஸைன்னு ஒன்று இருக்கா என்னன்னு தெரியல, அது கூட தொற்று தான். பார்த்திங்கன்னா கிராமங்களுக்கு கூட பேர் என்னவோ அது மெட்ராஸையா. ஏன்னா கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கும் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியில் போய் குளிப்பாங்களா, அது ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர் குளிக்கும்போது அந்த தொற்று வரும். இப்படிலாம் தொற்றுதல் நோய்களுக்கு நாமே நம்மளை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இருக்குது, ஒரு 5 வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். விதவிதமான பேர்கள், கொரோனான்னு ஆரம்பித்து விதவிதமான பேர்களில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு பழக்கம் என்னென்னா, ஹக் பண்ணுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்குது. ஹக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அந்த கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு கிராமங்கள்லாம் சொன்னாக்கா, அந்த காலத்தில் சினிமாக்களில் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வர ஆரம்பித்த பிறகு கட்டிப்பிடின்னு சொல்ல மாட்டாங்க, என்ன கெட்டி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் ஒரு படத்தில் தங்கச்சிகளெல்லாம் கூட்டிகிட்டு சினிமாவுக்கு போயிட்டு அந்த ரொமான்ஸ் சீன் வர்ற நேரத்தில் காசு கீழே போட்ட மாதிரி போட்டு தேட சொல்லுவார் பாருங்க. அது மாதிரி தான் நம்ம கூட டிவியில் திரைப்படங்கள் போட்டால் கொஞ்சம் நம்மளும் ஷை ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ திரைப்படங்கள்லாம் தேவையில்லை, சீரியல்கள்லையே அது மாதிரி வருது. நம்ம பார்க்குறவங்களுக்கு சங்கடமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கல்ச்சர், அதை விட்டுட்டு கல்ச்சருங்கிறத தாண்டி அது நம்மளோட கலாச்சாரமே இல்லை. அதையும் தாண்டி இது ஒருத்தனுக்கு இருக்கிற நோய் இன்னொருத்தனுக்கு போய் சேர்றதுக்கு அந்த ஹக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு வழி. நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க தெரியுமா? நாங்களாம் அந்த காலத்தில் ஏற்கனவே இதை ஒரு வீடியோவில் சொல்லிட்டேனோ என்னன்னு தெரில. அந்த காலத்தில் உறவினர்கள் வந்தால் கையெடுத்து கும்பிட்டு வாங்கன்னு கூட சொல்ல மாட்டோம். கும்பிடுறோம் பெரியம்மா, கும்பிடுறோம் பெரியப்பா, கும்பிடுறோம் மாமா, கும்பிடுறோம் அத்தை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே பழக்கங்கள் மறைஞ்சு இப்போ சிரிப்போடு இருந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போயிடுறதுனால கதவு தான் வரவேற்குது. இப்போ உறவினர்களை யாருமே இப்போ யார் வீட்டுக்கும் போகிற மாதிரி தெரியல, எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. அதனால் அந்த வாங்கன்னு கேட்குற பழக்கங்கள் கூட மறைஞ்சு போய் எங்கேயாவது தெருவில் பார்த்து பேசிக்கிட்டா தான் உண்டு. எல்லாரும் பொதுப்படையாகவே கை குலுக்காதீங்க, கையெடுத்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கெல்லாம் ஆளாகிட்டோம். எங்கே ஆரம்பித்து எங்கே வந்திருக்கேன் பாருங்கள். ஒரு சந்தில் இந்த மாதிரி இருக்குதுன்னு ஆரம்பித்து இப்போ இவ்வளோ கதை சொல்லியிருக்கிறேன் நான். அது கை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது போக, முகமூடி போட்டுக்கங்கன்னு சொல்கிறது போக,
வியாதிக்கு அது காரணம், அதனால் அதை தவிருங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிருச்சு. அந்த வியாதிகள் இந்த மாதிரி வந்து நம்ம வசிக்கிற இடத்தை வச்சுக்கிறதுனாலையும் அந்த வியாதிகள் உருவாகிறது, பரவுறது, அதை சாப்பிட்ற விலங்குகளுக்கு பரவுறது எல்லாம் நடக்குது. ஏதோ நான் ஒரு சங்கு ஊதி இருக்கிறேன், அது வந்து எல்லார் காதுலையும் கேட்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தெருவை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம், நம்மளை பார்த்து ஒருத்தங்க திருந்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குப்பைகளை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். அப்படி செஞ்சோம்னா ஒரு 2 நாளைக்கு கிறுக்கு பையன்னு நினைப்பாங்க, 3ஆவது நாளைக்கு நம்மளும் செய்வோம்னு சொல்லி செய்வாங்க. வாஸ்தவம் தானே? அது நான் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பீட்ரூட்டு வெந்துருச்சு ஓரளவு, ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஜீனி போடணும், ஏன்னா பாலில் தான் வெந்திருக்குது. சீனி முதல்ல போட்டோம்னா கொஞ்சம் வேகிறது நேரம் எடுக்கும், அதனால தான் இப்போது சீனி போடுறேன். ஒரு அளவு இல்லாமல் தான் எடுத்து போடுறேன், அளவு இல்லாமல் போடலை, ஒரு அளவு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம போட்டு பார்த்து அப்புறமா கூட வேணும்னா போட்டுக்கிறலாம். எனக்கும் கொஞ்சம் மூச்சு வாங்குது, ரெஸ்ட் எடுக்கட்டுமா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் தெருவாக வண்டியை கொண்டு வந்து விசில் கொடுக்குறாங்க. அழகாக போய் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாலே போதும். நமக்கு தான் விழிப்புணர்வு வேணும். நம்ம உடல்நிலையை நம்ம தான் காப்பாற்றிக்கிறணும். அவ்வளோதான் சொல்லிக்கிறேன். நமக்கு தான் விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நானும். சரியா போச்சா? எதுகைமோனை சீனி போட்ட உடனே பீட்ரூட் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். பீட்ரூட்லேயே 2 கலராக இருக்குது. உள்ளக்கார சீவரில் அந்த அது பேர் என்ன, சீவுறதில் வச்சு பீட்ரூட்டை சீவினப்போ ஒரு பீட்ரூட் கருப்பாக விழுந்துச்சு, இன்னொரு பீட்ரூட் சிவப்பாக விழுந்துச்சு. அது இதுலேயே கூட நல்லா தெரிஞ்சிச்சு. ஒரு இடங்கள்ல இந்த பாருங்கள், இந்த இடமெல்லாம் இளஞ்சிவப்பாக இருக்கா, இந்த இடமெல்லாம் பாருங்கள் கருப்பாக இருக்குது. சில இடங்களில் ஆறுகள் கடலில் சங்கமிக்கும் போது தனித்தனியாக தெரியும். அது மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். கிட்டத்தட்ட அல்வா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோன்னு தனியாக வச்சுருந்தேன் இல்லையா, கொஞ்சோண்டு நெய் அதையும் ஊற்றிட்டேன். நல்லா இது நெய் அந்த சீனி எல்லாத்தையுமே உள்ளே இழுத்துருச்சு. ஈரப்பதமெல்லாம் குறைஞ்சி அப்படியே நல்லா சுருண்டு வருது. இந்த நேரத்தில் போய் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் பீட்ரூட்டு. எவ்வளோ நேரம் கைவிடாமல் கிளறி இருக்கேன்னு தெரியுமா? அத்தனையும் வேஸ்ட்டாக போகும். இப்போ இந்த நேரத்தில் விட்டுட்டு போனால் எவ்வளோ நேரம் அப்படியே கைவிடாமல் கிளறி அடி பிடிக்காமல் கொண்டு வந்திருக்கேன். இதை விட பயங்கரமான டிஷ் எல்லாம் இருக்குது. தொதல்னு ஒன்று செய்வாங்க, சிலோனில் செய்வாங்க. அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இது கீழக்கரையில் செய்வாங்க. இப்போ முந்திரி போட்டுட்டேன், சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. கீழக்கரை ஸ்பெஷல் அது தொதல். ரொம்ப கஷ்டம் அது. கிளறணும் மணிக்கணக்காக கிளறணும். தேங்காய் பாலை வந்து அப்படியே கொஞ்சம் மாவு, பச்சரிசி மாவு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதோடு சேர்த்து கருப்பட்டி கலந்து செய்வாங்க. அது நல்லாயிருக்கும் தொதல். அதுவும் ஒரு நாள் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விடுவோமா?
போதும் இல்லையா? அப்படியே சுருண்டு வந்துருச்சு. போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ஆற விடுவோம். அது போகுது. நான் ஆற விட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன். நான் நல்லா இருக்குது. நீங்களும் வந்து சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண தயங்காதீங்க, லைக்கும் போடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் என்னோடய ஒரு வயசை குறைக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் என்னோட வயசை குறைக்கும், சந்தோஷத்தை அதிகமாக்கும். சந்தோஷம் அதிகமானால் இளமை திரும்பும். அவ்வளோதான். இது நீர்த்தன்மையே இல்லை, பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதனால் இதோட நான் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் போட மறக்காதீங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். வந்து அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக காத்திருக்கும் சக்தி கிச்சன். நன்றி, வணக்கம்.